ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல் பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் வந்து மடுவில் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. மீன் பிடி வந்திருக்கோம். சரியான மீன் கிடைக்குதுங்க. நீ வந்து பசங்களாம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. அதான் வந்திருக்கோம். நீ வேறு லெவல் மீன் இருக்குது. நிறைய வவ்வா மீன், விரால் மீன், ஜிலேபி மீன் எல்லாம் இருக்குது. இன்னைக்கு பிடி வந்திருக்கோம். இன்னைக்கு வேட்டை வந்து வேறு லெவலில் இருப்பதுங்க. நீ வீடியோ காமிக்கிற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துட்டீங்கன்னா இது எல்லாமே மீன் தாங்க. ஏதோ நீங்கள் நினச்சிருக்கலாம் ஏதோ குப்பன்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தோன்னே இந்த மீனெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ஷாக் ஆகிடுச்சுங்க. ஃபுல்லாகவே மீன் தாங்க. அந்த குட்டை ஃபுல்லாக மீன் தாங்க. அந்த மீன் எல்லாமே எப்படி தான் அவங்க பிடிக்க போகிறான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நிறைய இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ பார்த்தோன்னே பயங்கர ஷாக்கிங் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்துட்டிங்கன்னா சரியான மீனுங்க பாருங்க. பார்த்துட்டிங்கன்னா நிறைய மீனுங்க. எந்த மீன் பிடிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஃபுல்லாக செத்துட்டு இருக்கு மீனுங்க. தண்ணி வெடி வெடிய ஜிலேபி மட்டும் உடனே பணமாக்கிடு. இதெல்லாம் வேஸ்ட்டாக போடும். தண்ணியில் விட்டாலும் நிற்காதா ஜிலேபி தான். நம்ம ஏரியாலும் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். நிறைய மீன் செத்து போய் கிடுது. மீனே மதிக்க மாட்டாங்க யாரும். பாருங்கள் பாருங்கள் ஒரு பையன் பிடிச்சிட்டு வரான். ஏ அப்படியே காமிடா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது மீன். எல்லாம் உயிராக இருக்காடா. உயிராக இருக்கு பாருங்களேன். நல்லா காமி. இது வேற காமி நல்லா காமி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பிடிச்சிருக்கான் அந்த பையன். ஓகே ஓகே ஓகேடா. இது இருக்காடா. ஓகே எல்லா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க பசங்கள்லாம். பாருங்களேன் ஒன்று காமிடா. அப்படியே காமி அப்படியே காமி. நீங்கள் பாருங்கள் அப்படியே பிடிக்கிறான் பாருங்கள் பையன். காமி அப்படியே காமிடா. காமி நல்லா காமி. பாருங்க உயிராக இருக்குது. அப்படியே பிடிச்சிருக்கான் பையன். எப்படிடா பிடிச்சா வேலையில் பிடிச்சா? சூப்பரா சூப்பரா. அப்படியே தூக்கி போட போறியா மேலே? மேலே தூக்கி போடு. வெறும் மீன் தாங்க. பாருங்க சரியான மீன் பிடிச்சிட்டாரு சம்பத்தண்ணா. ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசங்க எல்லாமே மீன் பிடிச்சிட்டாங்க. சரியான குட்டையில் ஃபுல்லாகவே மீன் தாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே மீன் மிதக்குது. எங்கே போகிறதே தெரியல. அதனால் வந்து என்ன பண்ண தெரியாத முடிச்சுட்டு இருக்கானுங்க. பார்க்கலாமே. இங்கே பாருங்களேன் ஃபுல்லாக சேருங்க. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன். இவ்வளோ பெருசு சரியான பெருசுங்க. முள் இருக்காடா. ஃபுல்லாக மீன் தாங்க. இதில் தான் பிடிப்பாங்க. பாருங்களேன் வேறு லெவலு வேறு லெவலுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் ஃபுல்லாகவே மீன் தான் மிதக்குது. ஃபுல்லாகவே மிதந்துருங்க. பாருங்களேன் ஆளெல்லாம் நின்றுருக்காங்க. இந்த பையன் போட்டுருக்கான். பெரிய கண்டனா இருக்காடா. கண்டு இருக்கா? எதாவது பிடிச்ச பாரு இருக்கா படிச்சா. பாருங்களேன் ஒரு மீன் பிடிக்கிறாங்க. ஃபுல்லாகவே மீன் தாங்க. பாடிச்சடா எங்க பாரு ஜிலேபியடா. அடித்தி காமி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர்த்து பிடிக்கிறான். ஒன்று ஒன்று அரை கிலோ இருக்கு போல. போகிறேன் ஆமாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மீனாக பிடிச்சி கடைசுறாங்கன்னா கை குத்திச்சா. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து ஊத்தா போட்டு பிடிக்க போகிறாரு அண்ணன். பாருங்கள் இது ஃபுல்லாக தண்ணி வெடிச்சிட்டு இருக்காங்க. மோட்ரு போயிட்டுருக்கு. தண்ணி பாருங்கள் மோட்ரு போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்களேன் சூப்பராக பிடிச்சி கண்டையாண்ணா. ஓகே ஓகே ஓகேண்ணா. கண்டை பிடிச்சிட்ருக்காரு. அளவு கண்டை நிற்குமாம்மா. இது பார்த்தீங்கன்னா நிறைய ஊத்தா போட்டிருக்காங்க. பாருங்கள் என்ன விராலாம் கிடையாதாண்ணா? விராலாம் இருக்குதா? உனக்கு ஜிலேபி தான். அவர் மட்டும் கண்டை கிடைக்குதே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேலை போட்டிருக்காங்க.
எங்கள் மாமா இவர் இப்படி தான் போடுவாங்க, அதில் தான் மாட்டோம் மீன் ஒவ்வொன்றா. பாருங்களேன், படிச்சேண்ணா இல்லையா? ஜிலேபி இருக்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க எல்லாமே இந்த வலையை போட்டு இழுக்க போகிறாங்க. வலையை ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இப்போ வந்து வலையை போட்டு இழுத்து காமிக்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய மீன் இருக்குது இதில். விரால், அணை மீன், ஒவ்வா மீன் இருக்குது. தண்ணி வந்து மோட்டர் போயிட்டே இருக்குது. ரெடி ஆகிட்டேன் பாருங்கள். செம்ம மீனுங்க. வலையை போட்டு இழுக்க போகிறாங்க. அதில் தான் நிறைய மீன் மாட்டுன்னு சொல்கிறாரு. பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு மீன் ஓடி இருந்துச்சு, தப்பிச்சு தள்ளி விட்டுலாம் உள்ளார. கண்டை அளப்பு கண்டை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா வலை போட்டு இழுக்கிறாங்க. பாருங்கள், வலை போட்டு இழுக்கிறாங்க. எவ்வளோ மீன் கிடைக்க போகுதுன்னு தெரியல. ஆழமாக இருக்கா? அவ்வளோதாண்ணா, வரலாம்ல இறங்கியா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துகிட்டு இருக்காங்க. வேறு எவ்வளோ மீன் கிடைக்க போகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டுருக்காங்க. சமுதிரம் அந்த சைடு வரட்டா? அந்த சைடு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, எடுக்கிறாங்க வலையை. இப்படிதான் வர போறீங்க? பாருங்க, வலையை எடுத்துட்டாங்க. தீட்டாங்க பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய பெரிய மீன் உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கா? பெரிய மீன் இருக்கு போல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பெரிய பெரிய மீன் பிடிச்சி வந்திருக்காங்க. அதனால் இது இல்லை, கம்பல் தான் கொடுத்தாங்க. கொடுப்பாங்க, கம்பல்ல கூப்பிட்றாங்கடா. அப்படியே பாருங்க. ஓ, எல்லாம் ஜிலேபி தானா? இல்லை எவ்வளோ மீன் வேற இல்லைன்னு சொல்லு. என்ன தெரியாதா? இருக்கா? உள்ள அது கீழே போயிட்டே இருக்குது. சரி சரி, தீனம் பார்த்தீங்கன்னா நம்ம 6 மணி நிற்கிறாரு. ஓகே, இவங்கெல்லாம் வேலை இவங்கெல்லாம் மேலே மீன் வாங்கி நின்றுட்டு இருக்காங்க மேலே. பாருங்க, சரி தீனங்க சொல்லு. என்ன மீன் பாது? என்ன மீன்டா இது? எது? ஆறாவா? ஆமாடா, எடுத்துக்கோ, கை விட்டு காமி. வேணா விடு. கை விடு. இதாங்க ஆரா மீன் பாருங்க, நான் பிடிச்சிருக்குங்க. ஆரா மீனுங்க, ஆரா ஏரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா இறாலோ ஏதோ சொல்கிறாங்க, குட்டி இறால் சொல்கிறாங்க. இது அப்படியே வறுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோ செம்மையாக போட்டோம். நிறைய மீன் வந்து பிடிச்சிருப்பாங்க. அதுக்கான பார்த்தா தண்ணி வெடியில் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி வீடியோ நம்ம சேனலில் திருத்தம் சேனலில் நிறைய வந்துருக்கோம். மறக்காமல் இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.